நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது அதனை நேரலையில் காணலாம். அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த அறிவாசான் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடைத்தெறிய நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை, தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை. என்னை கடவுளாக்கி வழிபடாதே, என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் இந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள், அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள 1 கோடி பிளவு இருக்குது, அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகைங்கிறாங்க. அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால. சரி, ஒன்று எடுத்துக்கிறோங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு, சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு. இப்போ ஓர் நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இது அடிப்படை. அவரால் கற்பிக்க முடிஞ்சது, அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது. அதை பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டோம். இப்போ அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு. தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. அது நீங்கள் ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் சரி. திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வெறுக்கிறேன், இல்லை அறிவுறுக்கிறேன். எத்தனை 1000 முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்கிறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனித்து தான் போட்டிடுவேன். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது
அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும். விட்டு வேற கேள்வி கேளுங்க. விடுங்க. சாதி சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்காட்டாலும் பல தலைவர்கள் மத்தியில குடிப்பெருமை குலப்பெருமை சார்ந்த விஷயங்கள் வந்து இன்டைரக்டா சாதியை புகுத்துற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒரு மனநோய். அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அது அவர்களே தான் அதை கழுவணும். அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது. ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மனநோயின்னு தான் அதுக்கு பேர். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கறதுக்கு ஒரு அருமருந்தாக என்னென்னா அந்த வகுப்பு வாரி பெருநீத்துவத்தை தான் கடைசி கருவியாக கருதுகிறோம்.